ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஆடிப்பட்டத்தின் ஹைலைட்ஸ் பார்ட் 2 பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கொத்தவரங்காய் பறிச்சுக்கலாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காய் அறுவடையோட நேற்று போட்ட வீடியோவில் கேள்வி கேட்டதனுடைய வின்னரையும் இந்த வீடியோவில் அறிவிக்கிறேங்க. காய்களை அறுவடை பண்ணுறதுலையும் கேள்வி கேட்பேங்க. அதனால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னாங்க இந்த கொத்தவரங்காய் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. ஏன்னா இந்த செடி கொத்தவரங்காய் கொடுத்த மாதிரி எனக்கு எந்த செடியுமே கொடுக்கலைங்க. அந்த அளவுக்கு செடியும் நல்லா ஆரோக்கியமாக இருந்ததுங்க, காயும் நிறைய கொடுத்ததுங்க. அதனால் இந்த செடி என்னால் மறக்கவே முடியாதுங்க. ஆடிப்பட்டத்தினுடைய கொத்தவரங்காயே என்னுடைய வீடியோவுக்கும் சரிங்க, அதுதான் ஹைலைட்ஸேங்க. என்னுடைய சேனலுடைய ஹைலைட்ஸை பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் தாங்க. அந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காயை லைக் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதனால தான் எனக்கும் இந்த கொத்தவரங்காயை ரொம்ப பிடிக்குங்க. அதுலேருந்து தாங்க நானும் இந்த கொத்தவரங்காயை என்னுடைய மாடித்தோட்டத்தில் விடாத நான் ட்ரை பண்ணி வளர்த்துட்டு வரேங்க. தைப்பட்டத்தினுடைய கொத்தவரங்காயும் ஆடிப்பட்டத்தினுடைய கொத்தவரங்காயும் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா ஆடிப்பட்டம் தாங்க கொத்தவரங்காய் செடி நல்லா ஆரோக்கியமாக இருந்திருக்குது. தைப்பட்டம் கொஞ்சம் கம்மி தாங்க அறுவடை. ஆனால் ஆடிப்பட்டம் நம்மளுக்கு 4-5 மாதம் தொடர்ந்து அறுவடை கொடுத்ததுங்க. அந்தளவுக்கு நம்மளுக்கு நிறைய காயும் கொடுத்துச்சுங்க, அறுவடையும் நிறைய நாள் கொடுத்துச்சுங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆடிப்பட்டத்தில் நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் மண்கலவை கலந்து நம்ம வைப்போங்க. அதனால் செடி நல்லா ஊட்டமாக வளர்ந்துருதுங்க. அதுக்கப்புறம் நம்ம தைப்பட்டத்தில் மறுபடியும் அதே மண்ணை மறுபடியும் நம்ம எருவு கலந்து வைக்கும்போது அந்தளவுக்கு அது விளைஞ்சதுனால அந்தளவுக்கு மண்ணில் சத்து பற்ற மாட்டேங்குதுங்க. நம்ம புது மண்ணை கொஞ்சம் கலந்து போட்டிருந்தோம்னா நம்மளுடைய அறுவடையை இன்னும் கொஞ்சமே எச்சா நம்ம பார்க்கலாங்க. பழைய மண்ணே நம்ம ரியூஸ் பண்ணுறதுனால அறுவடை கொஞ்சம் குறையுங்க. இந்த பேட்சுக்கும் அடுத்த பேட்சுக்கும் நம்மளுக்கு அறுவடை இந்த அளவுக்கு சிறப்பாக வராதுங்க. எப்பவுமே புது மண்ணுக்கு இருக்கிற சத்து பழைய மண்ணுக்கு இருக்காதுங்க. நம்ம என்ன எருவு போட்டு வச்சாலுமே நம்மளுக்கு அறுவடை கொஞ்சம் கம்மியாக தாங்க வரும். அது இந்த ஆடிப்பட்டத்தினுடைய மண்கலவை பார்த்தீங்கன்னா நான் வேப்ப முன்னாக்கு, மண்புழு உரம் இதெல்லாம் நான் கலந்து வச்ச ஆடிப்பட்டத்தினுடைய வளர்ச்சி தாங்க இது. இந்த முறை நான் அது மாதிரி எதுவுமே கலக்கலைங்க. அதாவது இந்த முறை மண்புழுவும் கலக்கலை, வேப்ப முன்னாக்கும் கலக்கலைங்க. இந்த முறை ஒரே ஒரு எருவு மட்டும்தாங்க கலந்து வச்சுருக்கேன். இந்த அறுவடை பார்க்கும்போது நாம் ஏன் நாம் வேப்ப முன்னாக்கும் மண்புழு உரத்தையும் மிஸ் பண்ணாத விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போ எனக்கு கேள்வி தோணுதுங்க. அதனால நான் மறுபடியும் செடிக்கு மேலே மண்புழு உரமும் வேப்ப முன்னாக்கும் கொஞ்சம் தூவலாமா அப்படின்ட்டு நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேங்க. நான் அப்படி தூவணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேங்க. நீங்களும் அதே மாதிரி பராமரிப்பு பண்ணுங்கள். ஏன்னா இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா நான் இதெல்லாம் கலந்து வச்ச செடிங்க. இது எந்த அளவுக்கு ஊட்டமாகவும் இருக்குது, ஹெல்த்தாகவும் இருக்குது பாருங்கள் செடி. அதுதாங்க எனக்கு இந்த கொத்தவரங்காய் செடியில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, காயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், தலையும் பார்த்திங்கன்னா நல்லா கிரீனிஷாக நல்லா ஹெல்த்தாக இருக்குங்க பார்க்கவே. அதனால் எனக்கு இந்த கொத்தவரங்காய் செடி பார்த்திங்கன்னா அவ்வளோ பிடிக்குங்க. இந்த செடியை நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேங்க, விரும்பி காய் சாப்பிடுவேன். அந்த மாதிரி இந்த கொத்தவரங்காயை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் இருக்குங்க. இந்த செடி ஆரோக்கியமாக பார்க்கறதுலேயே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குங்க. மாடிக்கு போனோம்னா செடிங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்திங்க, ஒரு மனசுக்கு ஒரு ரிலாக்ஸுன்னு சொல்லலாங்க. நம்ம என்ன ஒரு யோகாசனம் அந்த மாதிரிலாம் எக்ஸசைஸு அந்த மாதிரிலாம் செஞ்சாலுமே அது இதை விட எனக்கு மாடி தோட்டத்தை பார்க்கும்பொழுது தாங்க எனக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது மைண்டு. இது மாதிரி உங்களுக்கு தோணுமா அப்படின்றத கமெண்ட் கொடுங்க. வாங்க வெண்டைக்காய் பறிச்சுக்கலாம். வெண்டைக்காய் செடியும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. நல்லா செடிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியுங்க, பெரிய இலையாகவும் இருக்கும். நல்லா செடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அந்த வெண்டைக்காய் செடி அவ்வளோ ஒரு ஹெல்த்தாக இருக்குங்க பார்க்கவே. நல்லா வெண்டைக்காய் கொடுத்துச்சுங்க. அந்த மாதிரி என்னுடைய மாடி தோட்டத்தை எனக்கே ரொம்ப பிடிக்குதுங்க. அந்த அளவுக்கு இந்த காயறுவடையே எனக்கு சூப்பராக இருக்குதுங்க. வாங்க அடுத்து வெள்ளைப்பாகல் பறிச்சுக்கலாம். இன்றைக்கி வெள்ளைப்பாகல் அறுவடை இருக்குதுங்க.
இப்போ வச்சுங்கிற வெள்ளைப்பாகலும் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுவுமே நல்லா ஆரோக்கியமாக வளருது. அந்த வெள்ளைப்பாகல் கொடியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. பரவாயில்ல, வெள்ளைப்பாகல் வந்து நல்லா நல்லா இருக்குதுங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க இப்போ கொடி பார்க்கறதுக்கு. உங்களுக்கு இந்த வெள்ளைப்பாகல் கொடியை பார்க்கும்போது என்ன தோணுதுன்றதை கமெண்ட் கொடுங்க. பாருங்க பந்தில் எப்படி நிறைச்சிட்டு இருக்குது பாருங்க கொடி. வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டில் என் மகன் கை வச்சது பார்த்தீங்கன்னா 4ங்க. 4ன்றது தாங்க கரெக்டான ஆன்சர். அதை வந்து முதல்ல சொன்னவங்க பார்த்தீங்கன்னா மணின்றவங்க சொல்லியிருக்கீங்க. 2வது பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து பிரேமலதா சொல்லியிருக்கீங்க. டைமிங்கில் பார்த்தீங்கன்னா மணின்றவங்க ஃபஸ்ட்டில் வந்துட்டாங்க. பிரேமலதாவுக்கு அடுத்த சான்ஸு வந்து உங்களுக்கு கொடுக்குறேங்க. நீங்கள் கமெண்ட்டில் உங்களை நான் தேர்ந்தெடுக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இதே மாதிரி கமெண்ட்டுக்கு கொடுத்துட்டு வாங்க. 4 வீடியோ வாரத்துக்கு இந்த வருது அப்படின்னா 2 வீடியோவிலையாவது நீங்கள் வின்னர் வந்து ஃபஸ்ட்டில் வர்றவங்க வரணுங்க. அப்படி வந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த வீடியோவில் உங்களால் வந்து ஜெயிச்சுட்டு வர முடியும். மணின்றவங்களுக்கு நான் சொல்கிறேங்க என்னென்னா, அடுத்த திங்கட்கிழமை வீடியோவிலையும் நீங்கள் வந்து சனிக்கிழமை வீடியோவிலையும் திங்கட்கிழமை வீடியோவிலையும் நீங்கள் முதல்ல பதில் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்து கரெக்டான ஆன்சரையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களை வந்து என்னால் தேர்ந்தெடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் சப்போஸ் சனிக்கிழமை வீடியோவில் தவறான ஆன்சர் சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்த சான்ஸு திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு பிரேமலதாவுக்கு போயிடுங்க. ஏன்னா இதுக்கு மேலே இப்படி பண்ணலான்னு பார்க்குறேங்க. ஏன்னா ஒரே ஆன்சரை நிறைய பேர் சொல்கிறீங்க. அதனால் ஒருத்தர் தப்பாக ஒரு வீடியோவில் சொல்லிட்டீங்க, அடுத்த வீடியோவில் கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா அடுத்தவங்களுக்கு அந்த சான்ஸ் போயிடுங்க. அதனால் அடுத்த சனிக்கிழமை வீடியோவில் நீங்கள் கரெக்டான ஆன்சர் சொன்னால் மட்டும்தான் உங்களை வந்து என்னால் தேர்ந்தெடுக்க முடியுங்க. அதாவது மினிமம் 4 வீடியோவில் 2 வீடியோக்காவது நீங்கள் கரெக்டான ஆன்சர் சொல்லணுங்க. வாங்க அடுத்து வந்து பீக்கங்காய் பறிச்சுக்கலாம். பீக்கங்காய் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எவ்வளோ பிஞ்சாக இருக்குது பாருங்கள். நான் அவ்வளோவா முச்சை விட்டு பறிக்க மாட்டேங்க காயை. கொஞ்சம் இலசாதாங்க எனக்கு பிடிக்கும். இல்லைன்னா கொஞ்சம் நார் தட்டுங்க சாப்பிடும் போதுன்றதுனால பிஞ்சாதாங்க எனக்கு கொஞ்சம். பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப முத்த விட மாட்டேங்க, கொஞ்சம் இலசாதான் நான் பறிப்பேன். சுரக்காய் பாருங்கள் அடுத்தது தயாராகுது பாருங்கள். வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் தாங்க ரொம்ப லேட் ஆகுது எனக்கு. நினச்ச டார்கெட்டை என்னால் இன்னும் அடையவே முடியலைங்க. வாங்க அடுத்து வந்து பாலக்கீரை பறிச்சுக்கலாம். பாலக்கீரை இப்பயும் போட்டது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா அழகாக வளர்ந்து வருதுங்க. சிகப்புக்கீரை பறிச்சாச்சுங்க. இப்போ வந்து பாலக்கீரையும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒன்றும் பறிக்கலை நான். இதுக்கு மேலே தான் அதை அறுவடை பண்ணணுங்க. பாலக்கீரை நம்மளுடைய மாடித்தோட்டத்தில் ஒரு அங்கனே சொல்லிக்கலாங்க. ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கீரைங்க. அதாவது சிக்கன்லாம் நிறைய கலப்புங்க பாலக்கீரையை. அதனால் நான் வந்து அதிகமாக பாலக்கீரையை வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவோங்க. இந்த ஒரு பேக் முடிஞ்சால் இன்னொரு பேக் போட்டு வச்சுருவோங்க பாலக்கீரையை பொறுத்த வரைக்கும். வாங்க அடுத்தது பச்சை மிளகா பறிச்சுக்கலாம். இன்றைக்கி பச்சை மிளகா அறுவடையும் நிறைய இருக்குதுங்க. அதனால தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு கேள்வி நேரமும் வருதுங்க. அதனால் பார்த்துட்டு தொடர்ந்து கவனமாக பார்த்துட்டு வாங்க. கேள்வி கேட்குறேன். இதில் உங்களுக்கு இடையில எதனா சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட்டுக்கு கேட்டிருக்கீங்க, என்ன உரம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன உரம் கொடுக்குறீங்கன்ற கேள்விக்கு நான் நிறைய ஆன்சர் சொல்லிட்டேங்க. இருந்தாலும் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் நான். ஆட்டு எருவு மட்டும்தாங்க கொடுக்குறேன், வேறு எதுவும் கொடுக்கல. அந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேங்க, வேணுன்றவங்க பாருங்கள். ஏன்னா ஆட்டு எருவும் நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு முறை இருக்குதுங்க. அந்த மாதிரி பயன்படுத்தினா மட்டும்தான் செடி நல்லா வளர்த்த முடியுங்க. அதனால் அந்த வீடியோவை போய் பாருங்கள். எப்படி நான் ஒரு செடிக்கு எந்த அளவு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் அதில் நான் காட்டியிருக்கேன்.
நீங்கள் பார்த்து தெரிஞ்சு உங்களுடைய மாடி தோட்டத்தையும் அதே மாதிரி வளர்த்துட்டு வாங்க. இந்த பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா நல்லா சட்னிக்கு நல்லா மணமாக இருக்குங்க. கேள்வி நேரங்க. நான் என்ன கீரை பறிச்சேன் அப்படின்றது தாங்க கேள்வி. சரியான ஆன்சரை சொல்லுங்க. சீக்கிரமாகவும் சொல்லுங்க. கமெண்ட்லேயும் தேர்ந்தெடுப்பேங்க. அதனால கமெண்ட் கொடுக்குறவங்களும் விடாத கொடுத்துட்டு வாங்க. நான் கமெண்ட்லேயும் ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பேங்க. அதனால் எல்லாருமே கமெண்ட்டுக்கு வாங்க. என்னோட பச்சை மிளகாய் செடி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை வருங்க. என்ன வீடியோ வரும் அப்படின்னா, பழங்கள்ல வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுப்பேங்க. பழங்கள் செடியில் அப்டேட் கொடுக்குறேன். பழச்செடியும் இதுக்கு மேலே வாரம் ஒரு வீடியோ கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா பழச்செடி காட்டுறது பழச்செடியும் ரசிக்கிறவங்க இருக்கீங்க. அதனால் அதையும் வாரத்துக்கு ஒரு நாள் வீடியோ கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. திங்கட்கிழமை வாக்கில் உங்களுக்கு ஒரு பழச்செடியினுடைய அப்டேட் கொடுக்குறேங்க. இந்த பச்சை மிளகாய் செடிக்கு பார்த்தீங்கன்னா, பூச்சி தாக்குதலே வரலைங்க. கடைசி வரைக்குமே பூச்சி தாக்கல்ன்ற பேச்சுக்கே இடமில்லாத போச்சுங்க. இலசுருட்டு நோய் வரல. அந்த மாரி இந்த பச்சை மிளகாய் உண்மையிலே எனக்கு ரொம்ப புடிச்ச ரகங்க. இப்ப அதாவது இலசுருட்டு இல்லாத இந்த பச்சை மிளகாவ நாம அறுவடை பண்ணது பெரிய விஷயமா போச்சுங்க. நீங்களே பாருங்க எவ்வளோ அழகா பூ வச்சு, எவ்வளோ காய் இருக்குது பாருங்க. நான் செடிய வந்து க்ளோஸ் அப்ல தாங்க காட்டியிருக்கேன். இலைங்களுக்கு அடியில எந்த ஒரு பூச்சியுமே இருக்காதுங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். பச்சை மிளகா பாருங்க. சின்ன ரகமா இருந்தாலும் இது நல்ல காரம் உரைக்குங்க. பீக்கங்கா பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றத கமெண்ட் குடுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை வருங்க. பாருங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் குடுங்க. நான் கேட்ட கேள்வி வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு குடுங்க. நான் வீடியோவில் வர்றது தாங்க நான் கேள்வியா கேட்பேன். அதனால் நீங்கள் வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பாய்.